இந்த வீடியோ நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். இது வந்து கோல்ராஷ் லாவை பேஸ் பண்ண கொஸ்டின், ஓகேவா? நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினும் கோல்ராஷ் லாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருப்போம். இதுவும் கோல்ராஷ் லா பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாம்டா எம் நாட். லாம்டா எம் நாட்ன்றது என்னது? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அப்போ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார் NaCl அண்ட் பார்த்தா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் வந்து சோடியம் அசிட்டேட் எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்போ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கான லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வீக் எலக்ட்ரோலைட் வந்து கேட்டுக்கிறாங்க. அசிட்டிக் ஆசிடோட வீக் எலக்ட்ரோலைட் வந்து நமக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து கோல்ராஷ்ல அப்படி நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா HACன்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? HAC இது இருக்க மாதிரி நம்ம எடுத்துப்போம். இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாம்டா நாட், ஓகே, லாம்டா நாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸ், ஓகே, H ப்ளஸ் ப்ளஸ் நமக்கு என்ன லாம்டா நாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நமக்கு என்ன மைனஸாக வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அசிட்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ இந்த வேல்யூ நம்ம இந்த எங்கேருந்து எடுக்கணும்? இங்கே கிவன் வேல்யூலேருந்து நமக்கு வந்து எடுக்கணும். NaCl அண்ட் HCl அண்டு சோடியம் அசிட்டேட்லேருந்து நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து எடுக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவை? ஹைட்ரஜன் தேவை. ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இருக்குது. NaCl எங்கே இருக்குது? AC எங்கே இருக்குது? NaCl வந்து இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் அந்த H ப்ளஸும் AC நமக்கு வந்து கிடைச்சிடும் இல்லையா? அப்போ HCl நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து H ப்ளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து நமக்கு என்ன Cl மைனஸ், ஓகே. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு என்னெல்லாம் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, Cl வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? சோடியம் அசிட்டேட் நமக்கு என்ன இருக்குது? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து Na ப்ளஸ் வந்து நமக்கு வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து நமக்கு வந்து AC மைனஸ், இது கரெக்ட். அப்போ நமக்கு என்ன தேவை? H ப்ளஸ் தேவை, AC தேவை. நமக்கு ரெண்டுமே நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஆனால் நமக்கு வந்து இந்த குளோரினும் NaCl நமக்கு வந்து தேவை கிடையாது, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த NaCl நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து Na மைனஸ் ஆஃப் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா Cl. அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? இந்த Clலும் இந்த Cl நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். இந்த Naவும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸில் இருக்குது, ப்ளஸில் வந்து இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? HClயும் NaClயும் ஆட் பண்ணி அதுலேருந்து NaCl நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? அசிட்டிக் ஆசிட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கிடைச்சிடும் இல்லையா? அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் HCl? HCl என்ன கொடுத்துருக்காங்க? 425.9 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சோடியம் அசிட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 91.0 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ NaClக்கு மைனஸ் 126.4. முதல்ல இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணுமா? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 9.45 பண்ணா 6, அப்புறம் 11 ரிமைனிங் 1, அப்போ வந்து 516.9 வந்து கிடைக்குது. மைனஸ் 126.4. அப்போ இந்த வேல்யூ வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுங்க. 9லேருந்து 4 போயிடுச்சு, நமக்கு என்னது 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 6 போனால் நமக்கு வந்து 0. அப்போ வந்து 9 வந்து வருது. அப்போ 4லேருந்து 1 போயிடுச்சுன்னா 3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போ 390.5. அப்போ நமக்கு என்ன 390.5 வந்து கிடைக்குது. இதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா HACன்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அசிட்டிக் ஆசிட். இதில் யூனிட் என்னது? நமக்கு சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் பவர் -1 வந்து நமக்கு வந்து வரும், ஓகே. ஸோ இதான் இதோட யூனிட். இது சிம்பிள் மெத்தட். நம்ம போன ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தோம்? ரெண்டு அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆட் பண்ணால் அந்த மாலிகுல்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கிடைச்சிடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மாலிகுல்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இன்னொரு அன்னோன் மாலிகுல்ஸ்க்கான லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து வெரி சிம்பிள். நமக்கு என்ன தேவை? முதல்ல ஹைட்ரஜனும் ஏசியும் தேவை. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கங்க. எது தேவையில்லையோ அதை மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து யூ வில் கெட் தட் ஆன்சர், ஓகேவா?